நம்ம இந்த வீடியோல டெய்லி யூசிங் சென்டென்சஸ் சீரியஸ்ல நாம பார்க்க போற சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் சொன்னதை செய்தாயா, அதாவது நான் சொன்னதை செஞ்சியா அப்படின்னு நம்ம டெரரா கேட்போம் இல்லையா? நம்ம குட்டீஸை பார்த்து கேட்போம், நான் சொன்னதை செஞ்சியா அப்படிங்கிறத. டிட் யூ டூ வாட் ஐ செட்? டிட் யூ டூ வாட் ஐ செட்? அவன் அப்படிதான் நினைக்கிறான், நான் எதுவும் சொல்லல, அவன் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்கான், அவன் அப்படிதான் நினைக்கிறான், ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறத. இஸ் தட் வாட் ஹீ திங்க்? இஸ் தட் வாட் ஹீ திங்க் அப்படின்னா அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான், நான் அப்படி நினைக்கவே இல்லை, ஆனா அவன் அப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்லலாம், எனக்கு எப்படி தெரியும்? இல்ல நீ சொல்லலாம், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும், எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்குற? இந்த மாதிரி டோன்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அத ஹவு டு ஐ நோ, ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து, எதுவும் இன்னும் முடிவு பண்ணல, அதாவது எதுவுமே இன்னும் முடிவாகல, இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கோம், இப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இதான் நினைக்கிறோம், பட் ஆனா எதுவும் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? எதுவும் இன்னும் முடிவு பண்ணல. நத்திங் ஹாஸ் பீன் டிசைடட் எட். நத்திங் ஹாஸ் பீன் டிசைடட். டிசைடட்னா முடிவு பண்ணல அப்படின்னு, அது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிசைடட் தான் டிசைடட்னு சொல்லுவோம். நத்திங் ஹாஸ் பீன் டிசைடட் எட் அப்படின்னா இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல, யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. அவ வீட்டுல இருக்கா, அவ வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவ வரல, அவ வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? she is at home. she is at home அப்படின்னு சொல்லலாம். இதே அவன் வீட்டுல இருக்கா அப்படிங்கிற he is at home அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாங்க ஒரு புத்தகம் வாங்குகிறோம், அதாவது ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷனா இருக்கட்டும், இல்ல புக் எக்ஸிபிஷன், புக் சம்திங், ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா நாங்க ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னு சொல்றத we are buying a book அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு புக் வாங்குறான் அப்படிங்கறத he is buying a book. I am going to buy a book அப்படின்னா நான் வந்து ஒரு புக் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றது. அவர்கள் போட்டியில் வென்றார்கள், அதாவது போட்டி அப்படின்னா நார்மலா மேட்ச்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் போட்டியில் வென்றார்கள், தே ஓன் த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா தே ஓன் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போட்டி அப்படிங்கிறது மேட்ச்ன்னு சொல்லுவாங்க, இல்ல நிறைய பேர் காம்படிஷன் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான், இது எப்படி சொல்லலாம்? வாட் டிட் ஹீ சே, வாட் டிட் ஹீ சே. இதே அவ என்ன சொன்னா அப்படிங்கிறத வாட் டிட் ஷீ சே. அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத வாட் டிட் தே சே அப்படின்னு கேட்கலாம். யாருக்காகவும் இது வேண்டுமா, அதாவது யாருக்காவது இது வேண்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? யாருக்காவது இது வேணுமா அப்படின்னு கேட்கறது எப்படி சொல்லலாம்? டஸ் anyone want this? does anyone want this அப்படின்னா யாருக்காச்சும் இது வேணுமா அப்படின்னு கேட்கறது. does anyone want this? என் அனுபவத்துல இருந்து பேசுறேன், ஒரு கெஸ்டா இருக்கட்டும், இல்ல ஆனுவல் டேக்கு ஏதாவது கெஸ்ட் கூப்பிடுறாங்க, இல்ல சம்வாட் யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னா இது நான் என் வாயில இருந்து சொல்லல, என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன், இது நான் பேசல, என்னோட அனுபவம் பேசுது அப்படின்னு சொல்றத ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னோட அனுபவத்துல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் சொல்றது. வீட்டுல தனியா இருக்காத, இது எப்படி சொல்லலாம்? வீட்டுல தனியா இருக்காத அப்படின்னு சொல்றத தனியா அப்படின்னா அலோன் சொல்லுவோம். தனியா விடு அப்படின்னா லீவ் மீ அலோன் சொல்லுவோம். தனியா அப்படின்னா அலோன். வீட்டுல தனியா இருக்காத அப்படிங்கிறத டோன்ட் ஸ்டே அட் ஹோம் அலோன். டோன்ட் ஸ்டே அட் ஹோம் அலோன். இப்பெல்லாம் காலம் கட்டி போயிருக்கு, தனியா இருக்காத, வீட்டுல தனியா இருக்காத அப்படின்னு சொல்றது டோன்ட் ஸ்டே அட் ஹோம் அலோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். டாடா, பாய்.